என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். சரிங்களா? புக்கில் இருக்கிற சம்மு 2D 3D அப்படின்னு சொல்லி பிரித்து எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2D தனியாக 3D தனியாக பார்க்கலாம். சரிங்களா? 2Dயில் ஒரு சில சம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடலில் தான் இருக்கும். இதில் நிறையா சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம புக்கில் பார்க்காத மாடலாக தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க, ஒரு சரிவகத்தின் உயரம் ட்ரெபீசியம் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெபீசியோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.9. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சரிவகத்தின் பக்கங்கள் முறையே ஏ வந்து 7 சென்டிமீட்ரு, பி வந்து 6 சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தின் பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிவகத்தோட பரப்பு ஃபார்ம் என்ன, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. சரிங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 1/2 இன்ட்டு 5.9 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 13ன்னு வரும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2 12 மிச்சம் 5 2 10ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்களேன். 59 65ன்னு வச்சுக்கிறோம். இப்போ பெருக்குனா என்ன வரும், 95 45 மிச்சம் 4 25 29 96 54 35. சரிங்களா? 4 1 8 3. சரிங்களா? இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி, அப்போ 2 தள்ளி புள்ளிக்கலாம். 38.34ன்னு வரும். சரிங்களா? 5ன்னு வரும். அப்போ 38.35. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஓகே, அந்த மாடல் சம்மு. அடுத்து பாருங்களேன். வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் புதிய வட்டத்தின் பரப்பு காண்க. இது வந்து நமக்கு புக்கில் கிடையாது. ஓகேவா? இதை வந்து கான்செப்ட் ஓரியன்டட் சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு வட்டம் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அதை வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே என்ன ரேடியஸ் இருக்கோ அதோட ஒரு 1 சென்டிமீட்டர் அதிகமாக, அப்போ இங்கே 6 இருந்துச்சுன்னா இங்கே ரேடியஸ் வந்து R+1 இருக்கும். அதாவது இங்கே 6 சென்டிமீட்டர் எடுத்தேன் அப்படின்னா அங்கே 7 சென்டிமீட்டர். அப்போ சின்ன வட்டம் பெருசாக மாறுதா, இப்போ பரப்பு என்னவாகுது, எனக்கு கொஞ்சம் அதிகரிக்கிறது. அதுதான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 66ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 66ன்னு வரும். புதிய வட்டத்தின் பரப்பு மைனஸ் பழைய வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் டு 66ன்னு வரும். சரிங்களா? இப்போ இது ஃபார்ம் என்ன, பொதுவாக ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்மில் வந்து πr². அப்போ π இன்ட்டு ஆறு இருக்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா R+1, ஏன்னா ரேடியஸ் வந்து எனக்கு R+1 மைனஸ் πr² ஈக்குவல் டு 66. ரெண்டில் எதை காமன் எடுத்துலாம், பையை காமன் எடுத்துலாம். இது a + b ² ஃபார்மில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் R² + 2r + 1 மைனஸ் R² ஈக்குவல் டு 66. இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ 2r + 1 ஈக்குவல் டு 66. பையோட வேல்யூ வந்து 22/7ன்னு வரும். கரெக்டாக? இது அப்படியே அந்த பக்கம் போனால் என்ன வரும், 7/22ன்னு வரும். 1 இங்கே 3ன்னு வரும். சரிங்களா? அப்போ 2r ஈக்குவல் டு 3 21 + 1 அந்த பக்கம் போனால் -1. அப்போ 21ல் 1 போயிடுச்சுன்னா 20ன்னு வரும். இது எதுவும் கேன்சல் 10. அப்போ r வந்து 10. இப்போ கொஸ்டின் வந்து ரேடியஸ் கேட்கல, என்ன கேட்குறாங்க அப்படின்னா புதிய வட்டத்தோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இதோட ஏரியா வந்து என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ π இன்ட்டு R+1² பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வந்து என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம், 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 10 + 1 11. அப்போ ஆன்சரு 11² வரும். இப்போ ஆப்ஷனில் பார்த்தா இது இருக்காது, 11 இருக்கிற மாதிரி ஒரே ஒன்று தான் இருக்கும். அப்போ மேபி இது எனக்கு வரலாம். 11³ இருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 22 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 × 11 எழுதிக்கலாமா, ஆல்ரெடி ஒரு 11² இருக்கு /7. அப்போ 2/7 இன்ட்டு பேஸ் 1 போனுச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1 2 11/3ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாருங்களேன்.
25 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது எனில் அந்த ஓவியத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜ்லலாம் அசைன்மெண்ட் எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி லாங் சைஸ் பேப்பர் இருக்கும், சுற்றி வந்து மார்ஜின் போட்டு எழுதுவோம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் போட்டு இதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் எழுதுவோம் கரெக்டாக. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இந்த பேப்பர் சைஸ் வந்து என்ன அப்படின்னா 25x15. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சைடுமே எனக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வரையணும் சரிங்களா. அப்படின்னா கொஸ்டின் வந்து இந்த ஓவியத்தோட பரப்பு என்ன, இந்த ஷீட்டோட ஏரியா என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இந்த ஷீட்டோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து ரெக்டாங்கிள் சரிங்களா, செவ்வகம். அப்போ எல் என்னன்னு தெரியணும், பி என்னன்னு தெரியணும் சரிங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்லா பக்கமும் ஒரு 5 சென்டிமீட்ரு கேப் இருக்கிற மாதிரி வரைகிறோம் ஓகேவா. இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக சரிங்களா. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 25. ஆனால் 3க்குள்ளே ஒரு 5 நான் விட்டுட்டேன், 3க்குள்ளே ஒரு 5 நான் விட்டுட்டேன். அப்போ இந்த இது எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 25லேருந்து 5 + 5 10, ஒரு 10 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் வந்து 15ன்னு வரும். அதே லாஜிக் தான் இங்கே. மொத்தமாக 15ஆ, அப்போ 3க்குள்ளே ஒரு 5 விட்டுருவேன், 3க்குள்ளே ஒரு 5 விட்டுருவேன். அப்போது 15ல் 10 பேசினா மீதி 5, அவ்வளோதான். எல்லாமே தெரிஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுவேன். ஃபார்முலா என்ன, நமக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பின்னு வரும். அப்போ ஆன்சரு 15 × 5, 5 × 50, 5 × 25, 75ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கீழே கொடுத்துட்டு உள்ளே உள்ளது கேட்டாங்க அப்படின்னா 2 பக்கமும் எவ்வளோ இது பண்ணுறோமோ அதை மைனஸ் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. உள்ளே உள்ளது கொடுத்து வெளியில் உள்ளது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னா தடிமன் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், அதை ஆட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் லாஜிக்கு. இந்த மாடல் சம்மந்தம் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இதில் வந்து 3D சம் வந்துருக்கு. ஒன்று என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 11√3 அடி நீளமுடைய மூளை விட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது கியூபை பற்றி பேசுகிறாங்க. கனசதுரம் இது வந்து 3Dயில் வரும், லைட்டாக பார்த்துடலாம். கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ கனசதுரத்தின் மூளை விட்டம் ஃபார்முலா என்ன வரும், கனசதுரத்தின் மூளை விட்டம் வந்து a√3 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ மூளை விட்டம் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11√3 ஈக்குவல் டு a√3. அப்போ இது எனக்கு கேன்சல் ஆகிரும். ஏ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 11 வரும். இப்போ வந்து கன அளவு வந்து என்னன்னு கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலா வந்து என்ன, a³ அப்போ 11 கியூப். 11 கியூப் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 1331 வரும். 11 ஒரு 3 தடவை எழுதி பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வரும். அடுத்து பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க. ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒன்று வைக்கிறோம். அது டோட்டலாக எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னா 1024. அப்போ இதோட சைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட பக்க அளவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1024. சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, a². அப்போ a² ஈக்குவல் டு 1024. நம்ம ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். 30 அந்த மாதிரி 1024. 2 2 பேர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் போடுவோம், அதே நம்பர் இங்கேயும் போடுவோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 10 அல்லது அதோட கம்மியாக வரும். நம்ம 3 போடலாம். ரெண்டுமே சேம் நம்பர். 3 3s are 9. ரிமைனிங் 1 2 4. அடுத்து இதை 2ஆல் பெருக்கணும் சரிங்களா. அடுத்து இங்கே ஒரு நம்பரு, அதே நம்பர் கீழேயும் போடணும். 4 ஈராரா 12.
124. ஆன்சரு 0ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 32. இந்த ஸ்கொயர் ரூட் பார்க்குறது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். வேணும் அப்படின்னா சுருக்க டாப்பிக்கில் போய் பாருங்கள் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்குது அப்படின்னு நம்ம அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ ஏ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 32ன்னு வரும். அடுத்து ஏ அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய வட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஒரு சதுர வடிவில் ஒரு ஷேப் இருக்குச்சுன்னா, ஒரு அட்டைனே எடுத்துக்கிடுவோமே, இந்த அட்டையிலேருந்து நான் ஒரு வட்டத்தை எடுக்கணும். ஜென்ரலாக வட்டம் அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி சின்ன ஷேப் எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எடுக்கிற வட்டம் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிக்சர் வந்து எப்படி வரும் அப்படின்னா, எல்லா பக்கத்தையும் தொட்டுட்டு போகணும் வட்டம். இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சர்க்கிளாக இருக்கும் இன் ஸ்கொயர். இருக்கிறதுலே சதுரத்துக்குள்ள வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா பக்கத்தையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சதுரத்தோட பக்க அளவு வந்து ஏங்களா. அப்போ இதை அப்படியே மூவ் பண்ணிட்டே போனால் இதுவும் நமக்கு என்னவா இருக்கும், ஏன்னு இருக்கும். கரெக்டாக, ஏன்னா இந்த லைன் அப்படியே நான் மேலே அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தால் ஏன்னு இருக்கும். இது வந்து எனக்கு சென்டர். இப்போ இந்த லைனை சர்க்கிளுக்கு பாருங்களேன் என்னவா இருக்கும், டயமீட்டராக இருக்கும். டி வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரேடியஸ் வந்து என்ன வரும், a/2ன்னு வரும். கரெக்டாக, ஏன்னா விட்டத்தில் பாதி ஆரம்னு சொல்லுவோம். இப்போ அந்த வட்டத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன வரும், பை r² வரும். அப்போ பைக்கு பதிலாக 22/7 a/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 22/7 a² 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 4, இங்கே 11 வரும். அப்போ 11 a²/14, 11 a²/14. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏ இருக்கிறதுல என்ன போட்டால் போதும், 5 போட்டால் போதும். ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் 2nd சாப்டர்னு நினைக்கிறேன். அதில் போய் பாருங்கள். அந்த அளவியல்ல இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா லேட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ வயலின் நீளம் மற்றும் அகலம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. L/B வந்து 3:2. வயலின் பரப்பு ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3456 ஆக இருந்தால் வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவை மீட்டருக்கு ரூபாய் 3.5 வீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு செவ்வக வடிவில் ஒரு வயல் இருக்குது. அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3456ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செவ்வக வடிவ வயலை சுற்றி என்ன பண்ண போகிறோம்னா வேலி அமைக்க போகிறோம். அப்போ சுற்றி தான் நம்ம வைப்போம். கரெக்டாக, வேலி போடுறோம் அப்படின்னா வீட்டை சுற்றி தான் போடுவோம். அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். கரெக்டா, செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன வரும், 2 × L+D. அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா L என்னன்னு தெரியணும், B என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோவை எடுத்துடுவோங்களேன். எடுத்து விட்டா என்ன வரும், L = 3x, B = 2x. இப்போ ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏரியா ஃபார்முலா என்ன, L × B = 3456. L இருக்கிற இடத்துல 3x போடுங்க, B இருக்கிற இடத்துல 2x = 56. அடி கொடுத்தா என்ன வரும், 1 2 இங்கே 1 7 2 8. அடுத்து 1 7 7 இங்கே 5 3 15 மிச்சம் 2, 7 3 21 மிச்சம் 1, 6 3 18. அப்போ
எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 24ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 5xன்னு வருமா? 5x. அப்போ ஈரஞ்சா 10xன்னு வரும். சரிங்களா? அப்போ 10 இன்ட்டு எக்ஸ் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24. எவ்வளோ செலவாகுது? 3.5. அதை அப்படியே பெருக்கிடுங்க. சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதோட பெருக்குனா நம்ம கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த புள்ளி இந்த பக்கம் போயிடும். அப்போ ஆன்சர் வந்து 24 இன்ட்டு 35. இதை பெருக்குனீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, 35 24 5 20 மிச்சம் 2 14 ஈரஞ்சா 10 0 4 840 வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த சம் பாருங்க. இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இந்த சம் வந்து நம்ம 2Dயில் பார்க்கும் போதே செஞ்சுருப்போம். ஓகேவா? இதே சம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்க. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் √41 மற்றும் அதன் பரப்பு 20 சென்டிமீட்டரில் செவ்வகத்தோட சுற்றளவு வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ இதுதான் எனக்கு ஒரு செவ்வகம். ஸோ இந்த செவ்வகத்தில் மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. மூலை விட்டம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா √41ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட பரப்பு ஏரியா வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெரிமீட்டர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. கரெக்டாக? அப்போ நமக்கு எல் என்னன்னு தெரியணும், பி என்னன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் இது வந்து என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? இது வந்து √41, இது எல், இது பி. கரெக்டாக? இப்போ இந்த பிதாகரஸை நான் அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்? எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு √41 ஹோல் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 41ன்னு வரும். சரிங்களா? ஸோ இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுதான் நமக்கு தேவை. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல் ப்ளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஏ ப்ளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன வரும்? எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் எல் இன்ட்டு பின்னு வரும். கரெக்டாக? அப்போ எல் ப்ளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்கோம். 41 ப்ளஸ் 2 இன்ட்டு எல்பி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏரியாவோட ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 20. அப்போ இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 40 ப்ளஸ் 41 81. சரிங்களா? அப்போ கடைசியாக எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எல் ப்ளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு √81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணால் போதும்? ஒரு 2 தான் நமக்கு மிஸ் ஆகுது. ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 9. அப்போ இதுதான் பெரிமீட்டர் ஃபார்முலா. ஈரோம்பு தான் 18ன்னு வரும். பி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நமக்கு புக்கில் கிடையாது. இதெல்லாம் லாஜிக் ஓரியன்ட் தான். சரிங்களா? ஏரியா கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அது போக டயகனல் கொடுத்துருக்காங்க. ஸோ செங்கோன் ரெக்டாங்கிளில் டயகனலில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. இங்கே பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அதுதான் லாஜிக்கு. இந்த சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2. எல் வந்து 3x + 2, பி வந்து 3x - 2. சரிங்களா? எனில் அதன் பரப்பு எண் பரப்பளவை காண்க. x = 20. எக்ஸுக்கு பதிலாக 20 போடும்போது அதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி. சரிங்களா? அப்போ 3x + 2 இன்ட்டு 3x
-2. இது என்ன ஃபார்முலா? a + b × a - b ஃபார்முலா. அப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும்? 3x3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9x² மைனஸ் 4ன்னு வரும். அப்போ 9 × x இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துருக்காங்க. -4. அப்போ 9 × 20 ஸ்கொயர் பண்ணால் 400ன்னு வரும். -4. அப்போ ஒம்பிட்டுனாங்க 3600 -4 கழிச்சிங்கன்னா 35 96 வரும். 3596. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். ஓகேங்களா? இதே மாதிரி இணைகரம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கும் இதே லாஜிக் தான். இது வந்து நமக்கு ஒரு வருஷம் குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ கேட்டிருந்தாங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து பாருங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தோட பரப்பு என்ன? கிட்டத்தட்ட அங்கே யூஸ் பண்ண அதே லாஜிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு செவ்வகம் இருக்கு. இது வந்து எனக்கு மூலை விட்டம். ஒரு பக்கம் இதை வந்து 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். மூலை விட்டம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 சென்டிமீட்டர். ஓகே, செவ்வகத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. எனக்கு எல் என்னன்னு தெரியணும், பி வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறேன் வழக்கம் போல். ஏ பி. இப்போ இதை மட்டும் பாருங்களேன், செங்கோணம் முக்கோணமா? அப்போ பிதாகரஸ் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணால் என்ன வரும்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசியை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 13 ஸ்கொயரு. ஏபியை ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 169. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 25 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -25 ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. பிசி வந்து என்ன வரும் அப்படின்னா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த சைடு வந்து எனக்கு 12. இதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 5 × 12. 12 எவ்வளோ வரும் அப்படின்னா 60ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எதில் சதுரத்தின் பக்கத்தின் அளவு தோராய மதிப்பு. அப்ராக்சிமேஷன் வந்து என்ன கேட்டாங்க? அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு வட்டத்தின் பரப்பு. சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா ஏ ஸ்கொயரு. வட்டத்தோட பரப்பு ஃபார்முலா 5r² வரும். வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 22/7 × 14 × 14. 1 இங்கே 2. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 28. 22 × 28. இது கொஞ்சம் பிரிக்க முடியுதான்னு பார்ப்போம். 11 × 2. இது 4 × 7ன்னு பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? இந்த 4 வெளியில் வந்துடும், 2ன்னு வரும். மீதி உள்ளே என்ன இருக்கும்? 22 154ன்னு வரும். கரெக்டாக? இல்லை, இது மொத்தமாக பெருக்கிக்கலாம். சரிங்களா? மொத்தமாக பெருக்கினா என்ன வரும்? 22 4 8 8 56. 56 × 11 பெருக்குனா எவ்வளோ வரும் அப்படின்னா 616ன்னு வரும். 616 ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் எடுத்தால் என்ன வரும்? இந்த மாதிரி போட்டு பார்ப்போம். நமக்கு அப்ராக்சிமேஷன் தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளும் அப்ராக்சிமேட்டாக போட்டு பார்ப்போம். 2 4 மிச்சம் ஒரு. அப்போ 20க்கு மேலே அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 24 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். ஆனால் 25 அப்படின்னா 625ன்னு வரும். 25 × 25 625. நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 20 நமக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா 20 அப்படின்னா 400ன்னு வரும். 25 அப்படின்னா 625. மேபி எனக்கு வர்ற ஆன்சர் வந்து 24 பாயிண்ட் சம்திங்னு வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 25 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அதனால
பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, 15 வராது, 30 வராது. 30 ஸ்கொயர் பண்ணால் 900, 15 ஸ்கொயர் பண்ணால் 225. அப்போ 616க்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த 625 தான் இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி நடத்தியிருப்போம். இதுவும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆல்ரெடி அங்கே ஒரு சம்மு, இந்த ஒரு சம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்களேன். ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர், அதன் பக்கங்கள் 5, 12, 13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ரேஷியோவை எடுத்து விட்டால் என்ன வரும்? 5x, பி வந்து 12x, சி வந்து 13x. நானா ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ வருது? 600 வருது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 25, 30. 30x ஈக்குவல் டு 600. இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 2 0. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 20ன்னு வரும். இதில் சப்ஸ்டிட் பண்ண எவ்வளோ வரும்? 5 × 20 100. அடுத்து 12 24 240. 13 20 260ன்னு வரும். சரிங்களா? ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? எஸ்ஸுக்குன்னா ஃபார்முலா என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். அரை சுற்றளவு செமி பெரிமீட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 600ன்னு கொடுத்துருக்காங்க. 600/2. அப்போ ஆன்சரு 300. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 300 300 மைனஸ் 100 300 மைனஸ் 240 300 மைனஸ் 260. இப்போ மைனஸ் பண்ணால் இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 40ன்னு வரும். சரிங்களா? இதை இன்னும் கொஞ்சம் பிரித்து எழுதுங்க. 3 × 100, அடுத்து 2 × 100, அடுத்து 6 × 10, 4 × 10. இப்போ ஒவ்வொன்றா வெளியில் எடுங்களேன். இந்த 2 100லேருந்து ஒரு 100 வெளியில் வந்துடும். சரிங்களா? இந்த 2 10லேருந்து ஒரு 10 வெளியில் வந்துடும். 2 6. இந்த 2 6லேருந்து ஒரு 6 வெளியில் வந்துடும். 4 ஸ்கொயர் இருந்து வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்னா 2ன்னு வரும். அப்போ 6 12 போட்டு 1 2 3 3 0 12,000ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம்மன் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். இதுவும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த 2D நடத்தும் போது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சம் பாருங்களேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி தனியாகவே ஒரு சின்ன வீடியோ கணக்காக நம்ம போட்டிருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஓகே, பிக்சர் வரைஞ்சி அதுக்கேற்றாப்புல கிராஃப் ஷீட் வரைஞ்சி என்ன ட்ரையாங்கல்னு பார்த்து அந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருப்போம். இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆல்ரெடி 2Dலேயே நம்ம போட்டிருப்போம். தனியாக ஒரு வீடியோ முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். அதை ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 2πr = 352. கொஸ்டின் வந்து ஏரியா கேட்பாங்க. சரிங்களா? பூங்காவின் பரப்பு என்ன? ஏரியா ஃபார்முலா என்ன? πr². சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து ஆர் என்னன்னு கண்டுபிடிங்க. வர்ற ஆரத்துக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு பரப்பு வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். ஒரு சதுரம் வட்டத்தினுள் அதன் 4 முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது. அவ்வட்டத்தின் பரப்பு 110 சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஒரு சதுரம் வட்டத்தினுள் அதன் 4 முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது. ஒரு வட்டம் இருக்கு. இதில் எல்லா சைடும் ஜாயின் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சதுரம் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு சென்டர் பாயிண்ட்டு, இது வந்து ரேடியஸ். கரெக்டாக? ஓகே, இப்போ
வட்டத்தோட பரப்பு. வட்டத்தோட பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 110. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 110. அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 110 இன்ட்டு 22/7 இந்த பக்கம் போச்சுன்னா 7/22. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ 5 35. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 35. ஸோ இது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து நமக்கு என்னது? ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் மேலே நான் எங்கே டச் பண்ணாலும் அது வந்து ரேடியஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை மட்டும் பாருங்களேன். இது என்ன மாதிரி இருக்கு? ABC. ஓகே. அப்போ இங்கே வந்து ஆர் ப்ளஸ் ஆர் 2Rன்னு வரும். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா சைடும் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதை நான் ஏன்னு எடுத்தேன்னா இதுவும் நான் ஏன்னு எடுக்கணும். இந்த டோட்டல் லென்த் வந்து ஆர் ப்ளஸ் ஆர், அப்போ 2R. இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எனக்கு 2R தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4R ஸ்கொயர் ஈக்குவல் டு 2A ஸ்கொயர். அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 2ன்னு வரும். 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்போம். என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? 35 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் வந்து என்ன வரும்னா 35 இன்ட்டு 2 70. ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா? நமக்கு சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா. அப்போ சதுரத்தின் பரப்பு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 70ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதுவும் நம்ம கான்செப்ட் ஓரியன்டான சம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்துக்குள்ளே சதுரம் இருக்குது, சதுரத்தோட எட்ஜ் எல்லாமே எனக்கு டச் பண்ணுது, சர்க்கிளாக டச் பண்ணுது அப்படின்னா சதுரத்தோட பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, இதை வந்து நான் ரேடியஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேயும் எனக்கு ரேடியஸ் தான் இருக்கும். வட்டத்தோட பரப்பு ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னா ஆர் ஸ்கொயர் மட்டும் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதை பார்த்தா எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, இதை நான் ஏன்னு எடுக்கிறேன், இதுவும் எனக்கு ஏன்னு தான் வரும். ஏன் அப்படின்னா சதுரத்தோட எல்லா பக்கங்களும் சமம். அப்போ இது ஏன்னா இது ஏ, விதாரஸ்தின் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி எனக்கு வருது. கடைசியாக ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 70. இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்றது சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா. ஓகே, ஆன்சர் வந்து 17 வரும். இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது. இதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சம்மா பார்த்துட்டு இருக்கோமா, இந்த பிதாரஸ்தியன் யூஸ் பண்ணுற மாதிரியே சம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இதை மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 சம் நம்ம பார்த்துட்டோமா, இந்த ஐடியா டக்குன்னு உங்களுக்கு கிளிக்காது. அதனால தான் பிஒய்க்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு பேருந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவு கிடைக்கிறது எனில் அதன் ஆரம் என்ன? 20 சுற்றுகளில் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னா 3520. அப்போ ஒரு சுற்றுல கடக்கும் தொலைவு என்ன? ஒரு சுற்றில் கடக்கும் தொலைவு 3520/20ன்னு வரும். இது நம்ம கேன்சல் ஆயிடும். 1 இங்கே 1 7 மிச்சம் 1 6 176ன்னு வரும். ஒரு சுற்றுல கடக்கும் தொலைவு அப்படிங்கிறது வட்டத்தோட சுற்றளவு குறிக்கும். ஏன்னா ஒரு சுற்று அப்படிங்கிறது இந்த இதுதான் ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன். சரிங்களா? அப்போ இது வட்டத்தோட சுற்றளவு. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. 2πr ஈக்குவல் டு 176. அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 176 இன்ட்டு 2 அப்படியே கீழே வந்துடும். 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22ன்னு வரும். 1 இங்கே 8, 1 இங்கே 4, அப்போ 4 28ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து கடைசி சமயம் இந்த மாடலையும் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு மகிழ்ந்தின் சக்கரம், மாட்டு வண்டி சக்கரம், இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு நிறையா கேட்பாங்க. ஓகே, ஏ அலகுகள் பக்கம் உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகுகள் அடிப்பக்கம் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் எனில்
முக்கோணத்தின் குத்துயரம் ஹைட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா சதுரத்தின் பரப்பு இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு. சதுரத்தோட பரப்பு ஃபார்ம்னா என்ன? ஏ ஸ்கொயர். முக்கோணத்தோடக்கு வந்து அந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிறேன். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. சரிங்களா? பேஸ் வந்து நான் என்ன எடுத்துருக்காங்க? ஏ அலகுகள் அடிப்பக்கம் உள்ள, அப்போ பேஸ் இருக்கிற இடத்துல ஏ போடணும். சரிங்களா? இன்ட்டு ஹச். அப்போ இதில் ஒன்று கேன்சல் ஆயிரும். இந்த 2 அப்படியே இங்கே போயிடும். 2a = ஹச்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு 20 சம் பார்த்துருக்கோம். இதில் ஒரு சம் வந்து 3D சம் வந்துச்சு. அதை விட்டுட்டு மற்ற ஒரு 4 சம் தான் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல். சரிங்களா? மற்ற எல்லாமே நம்ம புதுசாக தான் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து நமக்கு புது கான்செப்ட் தான். இதுவும் நமக்கு இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். இதெல்லாம் புது கான்செப்ட்ஸ்லாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நோட்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சம் தான் நம்ம கேட்பாங்க. சரிங்களா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம ஒரு 2-3 சம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நமக்கு முக்கியமானது. ஸோ அடுத்து கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3Dயில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படியே ட்ரை பண்ணலாம். அதோட நமக்கு அளவியல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? அடுத்ததில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம்.